India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. அமௌண்ட் பே பண்ணிட்டேன். சரிப்பா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தாச்சு. அந்த ரவுடி அங்கிள் எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹார்ட் அட்டாக்னா கண்டிப்பா எமர்ஜென்சி வார்டுல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரவுடி அங்கிள் எப்படி இருப்பாருன்னு அம்மா அனுப்பின போட்டோல பார்த்துருவோம். ஹலோ ரவுடி அங்கிள், நான் இப்போ உங்களை பார்க்க வரேன். ஐயோ, தம்பி யார் நீ? எங்க உள்ள போற? யார் நீ? எனக்கு ஸ்டமக் பெயின், என்னை விடுங்க, நான் போறேன். ஸ்டமக் பெயின்னா இங்கேயே வந்த? ஸ்டமக் பெயின்னா ஹாஸ்பிட்டல் வராம போலீஸ் ஸ்டேஷனுக்கா போவாங்க? என்னங்க கேள்வி கேக்குறீங்க? ஏய், இது போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற ஏரியா. நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்ட? கிடுக்குப்படி கேள்வி கேக்குறாரே, இப்ப என்ன செய்யறது? கோமதி, அதோ பாருங்க, அவங்கதான் என் அம்மா. ஓ, கோமதி சிஸ்டர் பையனா? சரி சரி, உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள பாத்துட்டு வந்துடணும், சரியா? கண்டிப்பா பாத்துட்டு வந்துடுறேன். சரி போ. ஒரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ரவுடி அங்கிள் எழுந்துருங்க. ரவுடி அங்கிள், ஹலோ, நான் இங்க இருக்கேன். குட் மார்னிங். என்னதுக்கு ரவுடின்னு கூப்பிடுற? டிரைவர் அங்கிள்னு கூப்பிடுறோம், போலீஸ் அங்கிள்னு கூப்பிடுறோம். அப்ப ரவுடி வேலை பண்றவங்கள ரவுடி அங்கிள் தானே கூப்பிடணும். சரி, என்ன விஷயம்? இந்தாங்க ஃபாரின் சாக்லேட், சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். அதெல்லாம் வேண்டாம், என்ன விஷயம்னு சொல்லு. ரவுடி அங்கிள், நாளைக்கு உங்களை என்கொயரி கூட்டிட்டு போறாங்களே. டேய், நீ யாரா? நீ ஏன் இதெல்லாம் கேக்குற? பூமி அம்மா மதர் கேஸுக்கு தானே இந்த என்கொயரி நடக்குது. நான் பூமி அம்மாவோட பையன். அவங்களதான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இப்ப கண்மணி அம்மா தான் என்னை வளர்க்குறாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன ஹெல்ப் வேணும்? நாளைக்கு உங்களை என்கொயரி பண்றப்ப தயவு செஞ்சு என் அம்மா கண்மணியை கை காமிச்சிடாதீங்க அங்கிள். உங்களை கெஞ்சி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நீ தலையிடாத போ. பெரியவங்க விஷயம் வீட்டில் இருக்க சின்ன பையனை பாதிக்கும் போது எப்படி அங்கிள் தலையிடாம இருக்க முடியும்? நான் சொல்றத ஒரு 5 நிமிஷமாச்சு காது கொடுத்து கேளுங்க அங்கிள். அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுங்க. என்னடா சொல்லணும்? என் அம்மா பூமின்னு சொன்னால அது கூட உண்மை இல்லை. என் அம்மா பேரு நான்சி. என் அம்மா இறந்து போயிட்டாங்க. அங்கிருந்து என் பூமி அம்மா என்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பூமி அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ கண்மணி அம்மா தான் என்னை வளர்க்குறாங்க. நீங்க சொல்ற சாட்சியில நான் அவங்களே இழந்துருவேன்னு பயமா இருக்கு அங்கிள். ஒரு சின்ன பையன் எத்தனை அம்மாவை தான் இழப்பான்? நீங்களே சொல்லுங்க. ஒரு அம்மாவை இழந்ததே என்னால இன்னும் மறக்க முடியல. அடுத்தடுத்து எத்தனை அம்மா என் வாழ்க்கையை விட்டு போறாங்க. என்னால தாங்க முடியல அங்கிள். உங்க வீட்லயும் என் வயசுல குழந்தை இருக்கலாம். அந்த குழந்தை அம்மாவை இழந்து நிக்கிறத உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா அங்கிள்? சோகத்திலே பெரிய சோகம் ஒரு குழந்தை அம்மா இல்லாம இருக்கிறது அங்கிள். அம்மா இல்லாம இருக்கிறது தொட்டில இருக்கிற மீனை தரையில தூக்கி போடுற மாதிரி அங்கிள். உயிரோட இருக்க ஒரு பறவைய மண்ணுக்குள்ள படிக்கிற மாதிரி ரொம்ப மூச்சு முத்துது அங்கிள். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அம்மாவை கை காமிச்சிடாதீங்க அங்கிள். ப்ளீஸ்
நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அங்கிள். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், எனக்கு என் அம்மா வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், அங்கிள் ப்ளீஸ். தம்பி இங்க வாடா, இங்க வா. தம்பி, எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு. நாளைக்கு நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். நீ தைரியமா போ. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா அங்கிள்? எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க, ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுங்க. நான் நிம்மதியா வீட்டுக்கு போவேன். சத்தியம்? நாளைக்கு நான் உண்மையை தான் சொல்லுவேன். அங்கிள், நான் உங்களுக்காக சாமி கும்பிடுவேன். நீங்க சீக்கிரம் உங்க குழந்தையோட போய் இருப்பீங்க. நான் வரேன் அங்கிள். இங்க வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அங்கிள். இந்த திருட்டு பூனை வந்துருச்சே, எங்க போயிட்டு வருது? போகும்போது ரொம்ப சோகமா போன மாதிரி இருந்துச்சு, வரும்போது குஷியா வருதே. கண்மணியையும் அம்மாவையும் பார்த்துட்டு வந்தது இவனுக்கு இவ்ளோ குஷி ஆயிடுச்சா? இன்னும் ஒரு நாள் தான் கண்மணியம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏ ஜாலி. இன்னும் ஒரு நாள் தான் கண்மணியம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்ல யாரோல வெளியே போயிட்டு வந்தது யாருக்கும் தெரியாது. ஐயா ஜாலி. நாளை காலைல என் அம்மா வந்துருவாங்க, நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த ஆட்டம் போடுறான், என்ன நடந்திருக்கும்? ஐயா அம்மா வந்துருவாங்க. சாமி, நான் நினைச்சு போன காரியம் இவ்ளோ சீக்கிரம் நடந்து முடியும்னு நான் நினைக்கல. எப்படியாவது அந்த ரவுடி அங்கிள உண்மையா சொல்ல வச்சிடணும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டல் போனானா? அங்க இருந்த போலீஸை தாண்டி, அங்க இருந்த எல்லாரையும் தாண்டி அந்த ரவுடி அங்கிளை மீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கல. ஆனா எனக்காக எல்லா வழியையும் உண்டாக்கி கொடுத்திருக்க கடவுளே. அந்த ரவுடி அங்கிளை பார்த்து என் மனசுல நினைக்கிறத பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அந்த ரவுடி அங்கிள் கிட்ட என் அம்மாவை பத்தி மனசு விட்டு பேசினேன். என்னோட 2 அம்மா என்னை விட்டு போய்த்தாதான் சொன்னேன். என்னோட 3வது அம்மா கண்மணியை காப்பாத்தி கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டேன். அவரும் மனசு இறங்கி கண்மணி அம்மாவை காப்பாத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. போலீஸ் கேட்டா உண்மையதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த கொலையை பண்ணது கண்மணி அம்மா இல்ல, அந்த வாசகி பெரிய பிசாசுன்னு போலீஸ்ல சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னும் ஒரு நாள் தான் என் கண்மணி அம்மா இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த சந்தோஷத்தை உண்டாகி கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி கடவுளே. அம்மாவோட சேர்ந்து கோயில்ல வந்து பாக்குறேன். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வர போறாங்க. ஐயோ, என்ன தைரியம் இந்த பாப்பாவுக்கு! தனியா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அந்த மனோகர் கிட்ட பேசிருக்கான். அவனும் இவனை பார்த்த உடனே மனசு மாதிரி என்ன காட்டி கொடுக்க வர சம்மதிச்சிருக்கான். போதா குறைக்க சத்தியம் வேற பண்ணி வச்சிருக்கான். அவனை விடக்கூடாது, இப்ப அவனை விடவே கூடாது. இப்பவே அதுக்கு ஏதாவது பண்றேன்.
என்னாலே நம்ப முடியல மேடம். அச்சசல அப்படியே டாக்டர் மாதிரி இருக்கீங்க மேடம். டேய் முட்டாள், நீயே சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாத, அமைதியா பேசு. சரி மேடம், சத்தம் போடல. ஆனா டாக்டரே தான் மேடம், அப்படியே இருக்கீங்க. சரி அதெல்லாம் விடு. ஐடி கார்டு கேட்டனே கொண்டு வந்தியா? எங்க அது? இது இருக்கு மேடம். டேய் என்ன இது? மேடம், இங்க இருக்கிற ஒரு டாக்டரோட ஐடியா தான் அட்டையை போட்டேன் மேடம். ஐயோ ஏண்டா இதுல போட்டோ வேற இருக்கு. போலீஸ் வந்தா நான் மாட்டிக்க மாட்டேனா? முட்டாள் மாதிரி அதே ஐடி கார்டை கொண்டு வந்திருக்க. எல்லாம் பண்ணி இப்படி ஐடி கார்டு மேட்டர்ல சொதப்பி வச்சிருக்கியே. உங்களை யார் சந்தேகப்பட போறா மேடம்? தைரியமா இறங்குங்க. சரி நான் ஒரு மெடிசன் கேட்டேன்ல, அது எங்க? அதையாவது கொண்டு வந்திருக்கியா இல்ல அதையும் சொதப்பிட்டியா? கொண்டு வந்திருக்கு மேடம். இந்தாங்க மேடம். குடு மேடம், இதையும் வச்சுக்கோங்க மேடம். சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி மேடம். ஐயோ போலீஸ் வேற செக் பண்ணுவாங்களே, என்ன பண்றது? சரி இவ்வளவு தூரம் இறங்கிட்டோம், போய் பாத்துருவோம். இனிமே பின்வாங்க முடியாது, போய் சமாளிச்சுக்கலாம். ஹலோ மேடம், நில்லுங்க. யார் நீங்க? சார் டாக்டர் சார். பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியுது, ஆனா நேரத்துக்கு ஒரு டாக்டர் வர்றீங்களே, அதான் குழப்பமா இருக்கு. நீங்களும் தான் நேரத்துக்கு ஒரு போலீஸ் இருக்கீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றது சார்? மேடம் எங்க டியூட்டி படி தான் நாங்க வருவோம். நாங்களும் எங்க டியூட்டி படி தான் வருவோம். சரி உள்ள யாரு இருக்கா? மனோகர்னு ஒரு பேஷண்ட் இருக்காரு, போலீஸ் கஸ்டடியில இருக்கிற பேஷண்ட். மனோகர் தானே? இன்னும் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பாக்கி இருக்கு, அத போட்டு தான் வந்திருக்கேன். அவனுக்கு இன்ஜெக்ஷனா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாங்களே. அதே டாக்டர் தான் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரி மேடம், நீங்க உள்ள போங்க. மேடம் ஒரு நிமிஷம், உங்க ஐடி கார்டை காட்டுங்க. என்ன இது புதுசா இருக்கு? நர்ஸ் கிட்ட ஐடி கார்டு கேட்பாங்க, சப் ஸ்டாஃப் வார்டன் பாய் கிட்ட ஐடி கார்டு கேட்பாங்க. நீங்க என்ன டாக்டர் கிட்டயே கேக்குறீங்க? டாக்டரே சந்தேகப்படுறீங்களா? மேடம் எங்களுக்கு மேலதிகாரி உத்தரவு, எல்லாரும் ஐடி கார்டு செக் பண்ணி தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. சார் ஐடி கார்டு கேட்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்ன மாதிரி சீனியர் டாக்டர் நீங்க நிறுத்தி வச்சு விசாரிப்பீங்களா? நான் யார் தெரியுமா? உங்க ஹையர் ஆபீசர் கிட்ட நான் பேசவா? மேடம் நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசிக்கங்க, அதிகாரிங்க என்ன வேலை செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் செய்யறேன். டாக்டர் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எங்க அம்மா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. நேத்து கூட வந்துட்டு போனீங்களே, வாங்க டாக்டர். ஐயோ டாக்டர் எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க டாக்டர். சரி வாங்க வாங்க. மேடம் என்ன முட்டாள்னு திட்டினீங்களே, எப்படி என் ஐடியா? ஐடி கார்டு ரெடி பண்றதுல கோட்டு விட்டுட்டு எப்படி ஐடியா நான் கேக்குறேன்? உதைக்க போறேன் உன்னை, ஓரமா போயிடு. மனோகர் 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 எழுந்துரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சும்மா நீ எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சார் 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 ஏண்டா கூலிக்கு கொலை பண்றவன் நீ, திடீர்னு இறக்கம் வந்துருச்சா உனக்கு? நீ எல்லாம் இறக்கப்பட்டா நான் எங்கடா போறது? ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து கேட்டா தட்டி கொடுத்து அனுப்புவியா? சத்தியமா உண்மைதான் சொல்லுவேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணி அமைச்சிருக்க.
அதுவும் என் பேரு சொல்லுவேன்னு சொன்னியாமே. பணத்தை வாங்கிட்டு பொழைச்சு போவேன்னு பார்த்தா என் கையில இப்படி பணமாக போறியடா. அந்த பூமி கொலை விஷயத்துல உண்மையை சொல்றேன்னு யார் முடிவெடுத்தாலும் அவங்க முடிவும் இதேதான். சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இரு. அங்க யாராவது கேட்டா உண்மையை சொல்லு. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. வரட்டா? ஒரு கொலை பண்றது எவ்வளவு படபடப்பா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் மர்டரா? அதான் நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது. பூமியை நான் தான் மேல அனுப்பி வச்சேன். ஆனா அதை நேரா பண்ணல. கண்மணி கிட்ட விஷம் கலந்த விபூதியை கொடுக்க வச்சேன். அத கண்மணி கொடுத்தா பூமியும் போய் சேர்ந்துட்டா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் கையால ஒருத்தனை காலி பண்ணது. ஐயோ, உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. நான் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மனுஷன் இப்படி தூங்கிட்டு இருக்காரு. இவரை எழுப்பி நடந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? புருஷனாவே இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. சில விஷயத்தெல்லாம் எப்பவுமே நமக்குள்ள ரகசியமா தான் வச்சுக்கணும். வருண், வாங்க இன்ஸ்பெக்டர். என் பூமியை கொலை பண்ண சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என் பூமியை கொலை பண்ண சொன்னது யாரு? யார் இன்ஸ்பெக்டர்? யார் அந்த கொலைகார மிருகம்? மிஸ்டர் வருண், இந்த புனியும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இங்க நிக்கிறாங்களே, இந்த வாசகி தான் உங்க பூமியை கொலை பண்ணது. சார், என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன கொலைகாரின்னு சொல்லுவீங்க? பூமி யார் தெரியுமா உங்களுக்கு? என் தம்பியோட பொண்டாட்டி, என்னோட நாத்தனார். எங்க குடும்பத்துல ரொம்ப முக்கியமான பொண்ணு அவ. நாங்க எல்லாருமே நேசிக்கிற பொண்ணு. ஏன் நாத்தனார நானே கொலை பண்ணுவேனா? என்ன இது முட்டாள்தனமான விஷயமா இருக்கு? அதானே, பூமிக்கா எங்க குடும்பத்துல ஒருத்தி. என் வாசுக்கு ஏன் அவளை கொலை பண்ணணும்? இன்ஸ்பெக்டர், எந்த ஆதாரத்தை அடிப்படையில என் அக்கா தான் பூமியை கொலை பண்ணான்னு சொல்றீங்க? என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்லுங்க. ஏதாவது கண்ணில் காட்டுங்க. அந்த அந்த மனோகர் ஏதாவது உளர்னானா? அவன் ஒரு திருட, ரவுடி, ஒரு புறம்போக்கு. அவன் உளர்னானா உடனே நீங்க நம்பிடுவீங்களா? நேரா வந்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவீங்களா? மிஸ்டர் வருண், வாசுகி பூமியை கொலை பண்ணதுக்கான நேரடியான ஆதாரம் என்கிட்ட எது இல்ல வரும். பூமி கொலையில சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளு ஒருத்தன் இன்னைக்கு இறந்து போயிட்டான். அவனை கொலை பண்ணது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். பூமி கொலையோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளு இறந்து போயிட்டானா? யாரு? ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் வருண். அந்த ரவுடி மனோகர் இறந்து போயிட்டான்.
இங்க நிக்கிறாங்களே உங்க சிஸ்டர் வாசுகி, இவங்க தான் அந்த ரவுடியை கொலை பண்ணிருக்காங்க. இல்ல வருண், நான் பண்ணல. சார் என்ன சொல்றீங்க? வாசுகி, இன்னும் பொய் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. நேத்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் நீங்க டாக்டர் வேஷத்துல வந்து அந்த மனோகரை விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே சுத்த ஹம்பக். நீங்க பேசுறது அட்டர் நான்சென்ஸ். நீங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்க யாரும் வெளியில போகவே இல்லையே. நான் சொல்றது நம்ப வேண்டாம். அதை நிரூபிக்க வீடியோ காட்டினா நம்புவீங்களா? இத பாருங்க வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.